சோழ நாட்டிலே திருச்சாத்தமங்கை என்னும் ஊரிலே அவதரித்த சிவன் அடியவர் நீலநக்கர். அந்தணர் மரபிலே அவதரித்த சிவன் அடியவர். சிவன் மீது மாறாத பக்தி கொண்டவர். சிவத்தொண்டு ஆற்றியவர். அங்கு கோவில் கொண்டுள்ள அபயந்திநாதருக்கு இவர் திருத்தொண்டு செய்விப்பார். திருமஞ்சனம் செய்விப்பார். பூக்களால் ஆராதனை செய்வார். இவருக்கு மனைவி உண்டு. அவளும் சிவத்தொண்டு ஆற்றியவள். இவங்க 2 பேரும் அபயந்திநாதரின் மீது பக்தி கொண்டு ஒழுகினர். ஒரு திருவாதிரை தினத்தன்று நீலநக்கனார் ஒரு வேண்டுகோள் வைத்தார். அறுசுவை உணவு செய்து பனையோலையில் பெட்டி எடுத்துக்கொண்டு வா, நாம் அபயந்திநாதருக்கு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகின்றார்களாம். அப்பொழுது இவர் திருமஞ்சனம் செய்துவிட்டு துணியால் ஒற்றி கொண்டிருக்கும் பொழுது சிவலிங்க திருமேனின் மீது கருவறையின் மேல் இருந்து ஒரு கரும் சிலந்தி கீழே இறங்கியது. இதனால் நீலநக்கருடைய மனைவி அந்த சிலந்தியை ஊதி விரட்டினாள். அப்பொழுது அவளுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் அந்த சிவலிங்க திருமேனியில் பட்டுவிட்டது. இதனால் கோபம் கொண்ட நீலநக்கர், சிவபெருமானுக்கு இத்தகைய சிவ அபராதத்தை இழைத்தாய் அல்லவா, கையால் எடுத்து தடுத்திருக்கலாம் அல்லவா, சிலந்தியை இப்படி ஊதி அவர் மீது எச்சில் படவை செய்து விட்டாய் அல்லவா, நீ என்னோடு வாழ தகுதியற்றவள் என்று சொல்லி அவளை விலக்கி வைக்கின்றாளாம். இப்பொழுது இவர் மனைவியை விட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகின்றார். அப்பொழுது இரவிலே கனவிலே சிவபெருமான் தோன்றி ஒரு அருட்காட்சி கொடுக்கின்றார். உம்முடைய மனைவி ஊதிய இடம் தவிர என்னுடைய உடம்பிலே அத்தனை பாகமும் கொப்புளங்கள் உண்டாகிவிட்டது. அவளுடைய உமிழ்நீர் எனக்கு மருந்தாக பயன்பட்டது. நீ அவளை விலக்கி வைக்க வேண்டாம். தொடர்ந்து இருவரும் சிவத்தொண்டாற்றுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, கோவிலுக்கு சென்று தன்னுடைய மனைவியினுடைய கைகளை பிடித்து, தவறு செய்து விட்டேன், சிவபெருமானே வந்து உனக்காக சொன்னார், நீ ஊதி இடம் தவிர அத்தனை இடமும் கொப்புளங்களாக மாறிவிட்டன என்று சொல்லிவிட்டார். எத்தகைய அன்பு உனது என்று சொல்லி தன்னுடைய மனைவியோடு அவர் தொடர்ந்து சிவத்தொண்டு ஆற்றினார். மற்றும் திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு அவர் சிவபதம் அடைந்தார். இப்படி சிவபெருமானுக்கு தொண்டாற்றி அவருடைய மனைவியின் பக்தியை மெச்சி அவருக்கு அருட்காட்சி கொடுத்தது சிவபெருமானின் அன்புள்ளம் அல்லவா. ஓம் நமச்சிவாய.